கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற ஔவையாறு மாக்கிருக்கேனுங்க. ஆண்ட்ரூஸ் டெக் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஹீட்டிலேருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீட்டிங் எலமெண்டோட ஒரு சைட்லேருந்து ட்ராப்பாக வாட்டர் லீக் ஆகுது. அதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணியாச்சு என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போது கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு ஹீட்டிங் எலமெண்ட் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஹீட்டிங் எலமெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மிஷினை கீழே இறக்கி ஹீட்டிங் எலமெண்ட் நம்ம கலட்ட போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்களா, சொட்டு எவ்வளோ சொட்டு வருது பார்த்திங்களா, சொட்டாக வருது. அந்த இடத்துல என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, உள்ள டீஸ்கேலிங் ஆகிடுச்சு, உள்ளே உப்பு படிஞ்சிடுச்சு. அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வாட்டர் ஹீட்டர்லேருந்து எடுத்த உப்பு தான். அங்கே இருக்கிற தண்ணியோட டிடிஎஸை பொறுத்து எவ்வளோ உப்பு இருக்குது பார்த்திங்களா. கிட்டத்தட்ட டேங்கில் முக்கால்வாசி டேங்க் உப்பு தான் இருந்தது. அதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப இது வராமல் இருக்கிறதுக்காக அன்கால் அப்படிங்கிறது போட போகிறோம். அதாவது டீஸ்கேலிங் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுட்ரு யூஸ் பண்ணுறோம். அந்த பவுட்ரை உள்ளே போட்டுட்டு டேங்க் ஃபுல் பண்ணோடனே இப்போ ஹீட்டிங் பண்ணுறோம். மினிமம் 4 to 5 minutes நம்ம ஹீட் பண்ணால் போதும். இப்போ ஹீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம லீக்கேஜ் எதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ எந்த லீக்கேஜும் இல்லை. நம்மளுடைய மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இந்த ஹீட்டர் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. இன்னொரு வீட்டில் எப்படி டீஸ்கேலிங் பண்ணுறோம், இது ஒரு புது மெத்தட். இதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதில் பவுட்ரை கொட்டிட்டு இன்லெட் பைப்போட கனெக்ஷனை கொடுத்து நம்ம மிஷினோட இன்லெட்டில் கொடுத்துட்டு டேங்க் ஃபுல்லானோடனே வால் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இப்போ ஹீட்டிங் ஆன் பண்ணி விட்ருக்குறோம். ஸோ இப்போ ஹீட் ஆகிட்டுருக்குது. ஒரு 5 minutes நம்ம ஹீட்டிங் ஆன் பண்ணி விட்டுட்டு திரும்ப உள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள உப்பு எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு தண்ணியோட தனியாக வெளியே வந்துடும். ஸோ இதுவும் டீஸ்கேலிங் பண்ணுற ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.